வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே உள்ள ஆவியூரில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகின்றது. இந்த கல்குவாரியில் அளவுக்கு அதிகமான வெடிபொருட்கள் பயன்படுத்தி கல் உடைப்பதாக பல்வேறு புகார்கள் எழுந்தது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களும் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் கல்குவாரியில் கல் உடைக்கும் பணிக்காக வெடிமருந்து இறக்கிய போது எதிர்பாராத விதமாக மருந்து பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் தொழிலாளர்கள் 4 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாஜகவில் அண்ணாமலைக்கு பெரிய சிக்கல். பாஜக மோதல் பற்றி டெல்லிக்கு தமிழிசை சவுந்தரராஜன், எல். முருகன் புகார் அளித்துள்ளனர். டெல்லி அனுப்பிய காசுக்கு அண்ணாமலை கணக்கு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் என்று மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். பாஜகவிற்கு கடந்த தேர்தலை விட குறைவான தொகுதியுடன் மெஜாரிட்டி கிடைக்கும் என்றும், எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக பதவியேற்க சொன்னால் நான் தயார் என்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தெரிவித்துள்ளார். ஏற்காடு பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அரசு நிவாரண உதவிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய அனுமதி கோரி டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. திகார் சிறைக்கு சென்று 5 பேரிடமும் 3 நாட்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்ய சிறைக்குள் லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்களை எடுத்துச் செல்லவும் அனுமதி கோரப்பட்டுள்ளது. காவிரியில் உரிய நீர் பங்கை திறக்க மறுக்கும் கர்நாடகாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவோம் என தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.